தம்பியுடைய அணுகுமுறை வந்து அது இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கூட தான் கோவம் இருக்குது. இப்போ அதில் குற்றவாளியை சாட்டிட்டு அடிக்கணும் மீது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும். அது அது தேவையில்லாத கஷ்டமா இருந்து கேட்கும்போது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ள இருக்கிற கோபம் ஒரு தலைவரா அவர் சொல்ல வேண்டியது வருது. வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டாரு. அதனால அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறது அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. களத்துல இறங்கி நீங்க போராடிட்டு இருக்கீங்க. இதே வேளையில வந்து சாட்டையில அடிச்சுக்கிட்டா இந்த திமுக ஆட்சி அகற்றிடலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்றாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை அந்த செயல் வந்து நீங்க அதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. ஆனால் அவருடைய கோபத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தம்பியுடைய அணுகுமுறை வந்து அது இப்போ கேட்கும்போது எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்கு கூட தான் கோபம் இருக்குது. இப்போ அதில் குற்றவாளியை சாட்டிட்டு அடிக்கணும் மீது நம்ம போய் அதுக்கு அடிச்சுக்கணும். அது அது தேவையில்லாத கஷ்டமாக இருந்து கேட்கும்போது. ஆனாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ளே இருக்கிற கோபம் ஒரு தலைவராக அவர் சொல்ல வேண்டியது வருது. வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டாரு. அதனால அதை போய் அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு. சாட்டையில அடிச்சுக்கிட்டாலோ செருப்பு போடாம இருந்தாலோ திமுக அது சரியா அது தம்பிக்கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனா நான் சொல்ல விரும்புவது, இந்த நாட்டில் நிறைய மாறுதல்களை நீங்கள் செய்யணும். நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்றது காரணம். என்னென்ன அடிப்படை அரசியல் மாற்றம் நீங்கள் கூட கேட்கலாம். இப்போது இந்த ஆட்சியை இந்த ஆட்சி வந்து நீங்கள் இவங்க வந்து கோட்பாடு பேசுறது, திராவிட மாடல் பேசுறது, நல்லாட்சி பேசுறது, ஆட்சி நேர்மையாக கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர் வந்து இந்த மகராசன் இன்னொரு தடவை வரணும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி வந்து பார்ப்பான். அவனே அவர் என்ன பேச வர்றாருன்னு கேட்பான். அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான். அப்படியெல்லாம் வென்றது இல்லை. தொகுதிக்கே போகாமல் ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா? எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் தொகுதிக்கே போகாமல் வாய் போட்டு சட்டம் வாய் இறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்காம ஜெயிச்சாரா இல்லையா? எப்படி ஜெயிச்சாரு? நம்பினா இந்த மக்கள் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்பினா, நல்லவர்னு நம்பினா. அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் வாக்குக்கு 1000-500 கொடுத்து வாக்கை வாங்குறீங்க? வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா? தெருவுக்கு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனை ஏதாவது உலகத்தில் இருக்கா? இல்லை. சரி, இதையெல்லாம் விடுவோம். இப்போ தம்பி என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்குற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு இவங்க இப்போ ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டால் ஒருத்தன் காசு கொடுக்க மாட்டேன். நீங்கள் பறக்கும் படைன்னு ஒன்று போடுறீங்க. சாலையில் எங்கள் அப்பா மிளகாய் விற்றுட்டு கொண்டு வர காசு, மாட்டை விற்றுட்டு கொண்டு வர காசு, மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு, அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசை இதை பறிச்சுக்கிறே ஒழிய அங்கே தொகுதிகளை காசு கொடுக்குறான்னு தெரியுது, நீ வந்து பறிக்கவே மாட்டேங்கிற. இப்போ வேணால் ஒரு பந்தயமாக வச்சுக்கிடுவோம். ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் போவோம். இதெல்லாம் வாங்க, காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி, இந்த தொலைக்காட்சி ஓடும், அங்கே சீரியல் பார்க்குறவங்க பார்க்கலாம், இங்கே சீட்டாடுறவங்க பார்க்கலாம், இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும். இதுதான் தேர்தல்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இப்படி இது தேர்தலாக திருவிழாவா? இந்த முறையை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்துங்க? இப்போ அவங்க உங்களுக்கு தெரியும், சார்ஜ் பண்ண செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றின மாதிரி 100 விழுக்காடு சார்ஜ் ஏற்றி வச்சுருக்காங்க. ஓட்டுக்கு 5000 கொடுக்க கூட காசு இருக்கு இப்போ அவங்ககிட்ட. இப்போ போய் அதை தடுக்காமல் நீங்கள் அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவேன். நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தல, காலே இல்லாமல் நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணால் தான் ஒழிக்க முடியும். அதை வந்து தம்பி சொல்லணும், சொல்லி மேலே சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்குற முறையை ஒழிக்கணும். இந்த இலவசங்களை அறிவிக்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நீங்களே மகாராஷ்டிராவில் வந்து 2000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்களே இலவசங்களை அறிவித்து தான் ஜெயிச்சிருக்கீங்க. அது இலவசங்கிறது உலகத்துக்கே தெரியாது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, இது வீழ்ச்சி திட்டம். அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுறீங்க? ஒரு கேள்வி தானே. என்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க ஐயா குன்றக்குடி அடிகளா, நம்மெல்லாம் சிறு பிள்ளையில பார்த்துருக்கோம். அவங்க பேச்சு கூட நான் நேரடியாக கேட்டதில்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை, ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது,
என் தேசத்தை நாசமாக்கி ஒரே சொல் இலவசங்கிறது. என்னை சிறுகார் பாருங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.